அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்க யுத்ரா பேசுறேன். தொழில் சார்ந்த வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மூலிகை சாம்பிராணி செய்முறை. அதாவது மூலிகை சாம்பிராணி பவுடர். அதை எப்படி நம்ம செய்யறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதை நான் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். அதை அப்படியே நான் உங்களுக்கு அதே அளவுகள், அதே செய்முறையை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள், என்னென்ன அளவுகளை வேணுங்கிறத இந்த வீடியோல முழுமையா சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் சாம்பிராணி. சுத்தமான பால் சாம்பிராணி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லா வாசனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இது இந்த மாதிரி கட்டி கட்டியா தான் இருக்கும். இதை நீங்க தட்டி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இது வேம்பாலா பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. பார்க்கணும்னாலும் கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்க கேட்டீங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க நாட்டு மருந்து கடைகள்ல. உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கடையில வேணாலும் கிடைக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் 200 கிராம், வெட்டிவேர் 100 கிராம் அளவுக்கு, கடுக்காய் 100 கிராம், பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு வசம்பு 150 கிராம், வெண்குங்குளியம் 100 கிராம், கருப்பு குங்குளியம் இதுவும் 100 கிராம். இதையே நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கணும். தனியா தட்டிக்கங்க. மிக்சில எல்லாம் போட்டுறாதீங்க. குங்குளியத்தையோ சாம்பிராணியோ நீங்க மிக்சியில போடாதீங்க. நீங்க தனியா தான் வச்சு தட்டிக்கணும். சரிங்களா? இதெல்லாமே நம்ம தட்டி பவுடர் பண்ண வேண்டிய பொருட்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, 100 கிராம் அளவுக்கு பன்னீர் பூ. இதெல்லாமே நம்ம தனியா பவுடர் பண்ணணும். இதனோட 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள். சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் தான், எல்லாத்துக்குமே இது தெரியும். கஸ்தூரி மஞ்சளும் நீங்க சேர்க்கலாம். ஆனா அது இன்னொரு மெத்தேடு. இதுல நான் விரலி மஞ்சளை சேர்க்கிறேன். சரிங்களா? நாய்க்கடுகு 150 கிராம், வெண்கடுகு 200 கிராம், ஏலக்காய். ஏலக்காயோட விலை அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் லோ குவாலிட்டி ஏலக்காயும் கூட நீங்க வாங்கிக்கோங்க. இது நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சமையலுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் நான் வாங்குறேன். ஏன்னா நம்ம பொருளோட தரம் எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நீங்க உங்களுக்கு கொஞ்சம் விலை மலிவானதும் கூட நீங்க வாங்கிக்கோங்க. அந்த ஏலக்காய் வாசத்துக்காக நம்ம பயன்படுத்துறதுதான். சரிங்களா? நான் 100 கிராம் போடுறேன். நீங்க 50 கிராம் கூட குறைச்சுக்குங்க, தப்பு இல்ல. இந்த ஒரு பொருளை மட்டும் விலை அதிகமா இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக பொருளோட இதை நீங்க அளவு கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பிரியாணி இலை. இது பாத்தீங்கன்னா, இது ஒரு 100 கிராம். இதெல்லாமே நம்ம தட்டி பவுடர் பண்ண வேண்டியது. சரிங்களா? இதுல பால் சாம்பிராணி, வெண்குங்குளியம், கருப்பு குங்குளியம் இதை மட்டும் நீங்க கையில தட்டிக்குங்க. மிஷின்லயோ மிக்சிலயோ போட்டு பவுடர் பண்ணிடாதீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசம்பு, ஏலக்காய், பன்னீர் பூ, மஞ்சள் இது இருக்கு பாத்தீங்களா? வெயில்ல நல்லா காய வச்சு சின்ன சின்னதா தட்டிட்டு நீங்க மிஷின்ல கொடுத்தீங்கனாலும் ஓகே. இல்லைன்னா வடச்சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த கொஞ்சம் சூடு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் பவுடர் ஆகிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால அதை மட்டும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இந்த வெட்டி வேற நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்னதா கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு மிஷின்ல அரைக்கிறதுக்கு கொடுத்துக்குங்க. இது உங்களுக்கு மிஷின்ல அப்படியே போட்டீங்கன்னா அரைப்பட்டுரும். வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் இருந்தாலும் வெயில கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது வடச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்துறாதீங்க, வேண்டாம். வெயில மட்டும் காய வச்சு எடுத்துக்கங்க. இது எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில நான் வாங்குறதா. நான் எங்க வாங்குறேன் ஹோல்சேலாங்கிற முகவரியை நான் கடைசியில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, நாயுருவி இலை பவுடர். நான் பவுடரா தான் வாங்குறேன். இது 50 கிராம். அடுத்தது வேப்பிலை பவுடர்
50 கிராம். கரிசலாங்கண்ணி பவுடர் 50 கிராம். நெல்லி பொடி நீங்க வத்தலும் சேர்த்திக்கலாம், பொடியும் சேர்த்திக்கலாம். நான் பொடி தான் சேர்த்திக்குவேன். நெல்லி பொடி 100 கிராம். அடுத்தது தூதுவளை இலை பொடி 50 கிராம். அருகம்புல் பொடி 50 கிராம். வில்வ பொடி 50 கிராம். துளசி இலை பொடி 50 கிராம். இது பாத்தீங்கன்னா தொட்டாச்சினிங்க இலை பொடி 100 கிராம். மருதாணி விதை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஒரு 100 கிராம் வாங்கி போட்டுக்குங்க. நான் மருதாணி விதை நான் போடாம மருதாணி விதை மற்றும் இலைய எல்லாத்தையும் சேர்த்து நான் பவுடரா அரைச்சு வச்சிருக்கேன். நான் நம்மளோட சொந்த தயாரிப்பு இது. நான் அரைச்சு வச்சிருக்கேன். அந்த இது வந்து டோட்டலா 1/2 கிலோ 500 கிராம். இதெல்லாமே நம்ம இப்படி தயார் பண்ணிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஜா. நான் நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரோஜா பூ. நீங்க பன்னீர் ரோஜா, இந்த பட்டன் ரோஜா, எந்த ரோஜா வேணாலும் பயன்படுத்திக்கங்க. நான் எனக்கு எது கிடைக்குதோ அதை தான் நான் வாங்கி பயன்படுத்திக்குவேன். அதனால அது 150 கிராம்ங்க. நிழல்ல காய வச்சதுக்கு அப்புறம் அதனுடைய எடை 150 கிராம். இந்த மாதுளை தோல் இருக்கு பாத்தீங்களா, நாங்களே ரெடி பண்ணிக்குவோம். நீங்க நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டீங்கனாலும் கொடுத்துருவாங்க. நல்லா வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெத்தலை இலை நிழல்ல காய வச்சு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் தான். அடுத்து தாமரைப்பூ இதழ் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு. இது தவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறிக்கொழுந்து நிழல்ல காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 50 கிராம். நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். 50ம் சேர்த்திக்கலாம், 100ம் சேர்த்திக்கலாம். அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. இதெல்லாமே நான் நிழல்ல காய வச்சு நான் தனியா இதெல்லாமே தனியா பவுடர் பண்ணிடுவேன். இதனோட இந்த வெட்டி வேரும் சேர்த்திக்குவேன். வெட்டி வேறு பொடி பொடியா சின்ன சின்னதா கட் பண்ணிடுவேன். இது எல்லாத்தையுமே நான் ஒன்னா கொடுத்து நான் அரைச்சு எடுத்துக்குவேன். சரிங்களா? அங்க பக்கத்துல மிஷின் இருக்கு. அவங்ககிட்ட சொன்னோம்னா மூலிகை பொடி அரைக்கிறதுலயே அவங்க மிஷின்ல போட்டு அரைச்சு கொடுத்துருவாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொடியா வாங்குறதெல்லாம் ஒன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் அரைச்சு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதெல்லாம் அரைச்சுக்கிட்டேன் ஒரு இதா. இது வெள்ளை குங்குலியும் கருப்பு குங்குலியும் தான் நான் பவுடர் பண்ணிட்டேன். பால் சாம்பிராணி தட்டி பவுடர் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுல நான் ஒரு சுத்து மட்டும் எனக்கு வேணும், ரொம்ப பவுடர் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் நான் அரைச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க சொல்லி அரைச்சு வாங்கிக்கோங்க. நல்லா பவுடர் ரேஞ்சுக்கு வேணும்னாலும் சொல்லிட்டீங்கன்னா அப்படி அரைச்சு கொடுத்துருவாங்க. ஒரு சுத்து போட்டீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சுத்துலாவையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு சுத்து தான் வேணும்னு நான் கேட்டு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொடி வகைகள் சொன்னோம் அதை எல்லாமே கலக்கிக்கலாம். நீங்க ஹோல்சேலா வாங்கி செய்யல இன்னும் உங்களுக்கு விலைகள் குறைவாகத்தான் இருக்கும். இதுவே நார்மல் விலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப தரமான பொருள்களை கொடுத்துருக்காரு. நான் வாங்குற இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளும் தரமா இருக்கும், விலையும் கொஞ்சம் நார்மலா இருக்கு. 21 மூலிகைகள் சாம்பிராணி செட்டு கொடுங்கன்னா செட்டா கொடுத்துருவாரு. 54 மூலிகைகள் கலந்த மூலிகை சாம்பிராணி செட்டு கொடுங்கன்னா செட்டா கொடுத்துருவாரு. கப் சாம்பிராணி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் மூலிகைகள் மட்டும் போட்டு செஞ்சதை ஹோல்சேலுக்கும் அவர்கிட்ட நான் வாங்கிக்குவேன். அதை வாங்கி ப்ரீமிக்ஸ்ல போட்டு நான் மிக்ஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் அவர்கிட்ட நான் வாங்கினா ப்ரீமிக்ஸ் போடவே தேவையில்லை. அந்த மாதிரி தான் அவருக்கு எனக்கு ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப தரமா இருக்கும். ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே அவர் பண்றாரு. சொன்ன எல்லா பவுடரும் நீங்க கலந்துக்கங்க. இதுல 2, 3 இது நான் இன்னும் சொல்லல. கடைசியில தான் நான் சொல்லணும். சரிங்களா? கடைசியில கலக்கையில உங்களுக்கு நான் சொல்லிக்கலான்ட்டு தான் நான் விட்டுட்டேன். இந்த மெத்தேட்ல செஞ்சு யூஸ் பண்றாங்கன்னா இது எதுக்காக நான் அதிகமா நான் கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்காகவும், அடுத்தது பாத்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காகவும் இந்த சாம்பிராணிய தினமும் மாலை நேரத்துல சாம்பிராணி போட்டுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்களும் தாராளமா இதை ஒரு தொழிலாவே ஆரம்பம் செய்யலாம். ஒரு 1000 ரூபாய் முதலீடு இருந்தாலும் போதும். 1/2 கிலோ அளவுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல 1 கிலோ 2 கிலோ அளவுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு ஆரம்பத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இத நீங்க 50 கிராம் பேக்கா கொண்டு போங்க. அப்பதான் விலைங்கிறது அளவா இருக்கும். நான் என்னோட கஸ்டமருக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கனல ரெடி பண்ணி அதுல சாம்பிராணி போட சொல்லுவேன். இந்த மெத்தேட்ல செய்யறதுக்கு. நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு கனல் ரெடி பண்றதுக்குலாம் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் நான் இன்னொரு இது பண்ணுவேன். அது என்னங்கிறத நான் இப்பவே வீடியோல காமிக்கிறேன். எல்லா பொடியும் போட்டுட்டேங்க. போட்டுட்டு இந்த மாரி கட்டி இல்லாம கலக்கி விட்டுருங்க. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சாம்பிராணிய தொடர்ந்து இது பண்ணாங்கன்னா, அந்த மூலிகைகளோட இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிறத கலந்துருங்க. எல்லாத்தையுமே கலந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா, கருப்பு குங்குலியம், வெள்ள குங்குலியம் போட்டதெல்லாம் கலந்துர்றேன். அடுத்தது பால் சாம்பிராணி. எல்லாம் கலந்துருங்க. நல்லா கலந்துட்டேன். கடைசியா தசாங்கம். இந்த பொருள நான் எங்க வாங்குறேன்னா, அவர்ட்ட தான் வாங்குறேன். இது அவரோட சொந்த தயாரிப்பு. அதனால ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனையோ இது நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நானும் தயார் பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்கு அந்த இது மாரி எனக்கு எதுவுமே இதாகாது. உள்ள ஒரு கோணும் வச்சு குடுத்துருப்பாரு. 100 கிராம் அளவுக்கு தசாங்க பொடியும் சேர்த்துக்கங்க. எனக்கு செய்யறதுக்கு டைம் இருக்கு அப்டின்னா நான் செஞ்சுக்குவேன். டைம் இல்ல அப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது பண்ணுவேன். இது ஜவ்வாது. ஜவ்வாது 2 பாக்ஸ் சேர்த்திக்கங்க. ஜவ்வாதும் நான் அவர்ட்ட தான் வாங்குறது. நல்லா வாசனையா இருக்கும். நல்லா தரமானதாவும் இருக்கும். இப்ப ஹெர்பல் சோப்புக்குலாம் நானு வாசனைக்கு ஜவ்வாது சேர்த்தரேன்னா, நான் அவர்ட்ட தான் வாங்கிக்கிறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்தனம். ஃபியூர் சந்தனம். கலர பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த சந்தன கட்டையவே அவங்க ஆ இது பண்ணி பவுடர் பண்ணி குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, 25 கிராம். அதையும் சேர்த்திர்றேன். இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துட்டு, நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளோட மூலிகை சாம்பிராணி தூள் ரெடி. இத 2 விதமாவும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இத அப்படியே அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணியில அவங்க எம்டி சாம்பிராணி வாங்கி அதுல நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கஸ்டமர்ட்ட சொல்லலாம். டீ ரெடி பண்ணி அதுலயும் போடுறதா இருந்தாலும் அவங்கள போட்டுக்க சொல்லிறலாம். இல்ல அப்படின்னா, இன்னொரு இது நான் என் கஸ்டமர்ட்ட சொல்றது, இந்த மாரி சார்கோல் ஹோல்சேல் ரேட்டுக்கு குடுத்துருவேன். நீங்களும் இதே மாரி கூட மார்க்கெட்ல வாங்கி இத குடுத்துருங்க. இத பத்த வச்சுட்டு, இது கொஞ்சம் இதாயிருச்சுன்னா, அப்படியே இந்த இது போட்டுறலாம். ஏன்னா, இது உங்களுக்கு ரொம்ப நேரம் வரும். அதனால. மினிமம் ஒரு 1 ஹவராவது உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க. இது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெத்தேடு. அவ்வளதான். புடிச்சிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். புகை நல்லா வருது பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் விட்டதுக்கப்புறம், இந்த சாம்பிராணி தூள இதுல போட சொல்லுங்க. நல்லாருக்கும். இது ஒரு இந்த சார்கோல் மட்டும் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அப்பப்ப தட்டி, தட்டி கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு 1 ஹவர் பக்கமே அத யூஸ் பண்ணலாம். அப்பப்ப தேவையானப்ப இந்த அளவுக்கு மட்டும். சும்மா நார்மல் பொடி இவ்வளதான். சும்மா ஒரு பிஞ்ச். இவ்வளோ எடுத்து இப்படி போட்டு விட்டாங்கன்னா, நல்லா வாசனை நல்லா அப்படியே இதா இருக்கும். அவ்வளோதாங்க. இத நீங்க பேக் பண்ணி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போயிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் நான் 100 கிராம் பவுச்ல பேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கர் ஒட்டிருவேன். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சேல்ஸுக்கு கொண்டு போயிருவேன்.
இந்த 100 கிராம் பேக்க நானு 130 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஏன்னா பால் சாம்பிராணி 1 கிலோவோட ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? அப்ப அது எல்லாமே கால்குலேட் பண்ணி எனக்கு ஒரு லாபம் வச்சு இது பண்ணிருக்கேன். இது எனக்கு மொத்தம் தயாரிப்பு செலவு எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 1,700 வந்துச்சு. மொத்தம் டோட்டலா எல்லா செலவு, அரைக்கூலி, இப்ப பாக்கெட்டு, ஸ்டிக்கர் ஒட்ட போறோம் பாத்தீங்களா? அத எல்லாமே கால்குலேட் பண்ணி சொல்றேன். இதுல எனக்கு குறைஞ்சபட்சம் 20 பாக்கெட் கம்பல்சரி வரும். அதிகபட்சம் 25 பாக்கெட் கூட வரும். இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு நானு ரூ. 30 லாபம் வச்சு ரூ. 130 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றேன். 50 கிராமும் நான் கொடுப்பேன். 50 கிராமா இருந்துச்சுன்னா நானு 70 ரூபாய்க்கு கொடுப்பேன். 100 கிராம் 130 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். இப்ப ரூ. 1,700 என்னோட எல்லா செலவும் வந்துச்சுன்னா, இப்ப நான் 20 பாக்கெட்டுக்கே நான் கணக்கு சொல்றேன். 20 பாக்கெட் 130 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணா 20 பாக்கெட்டுக்கு ரூ. 2,600 செலவு, அதாவது நமக்கு அமௌண்ட் வருது. இப்ப இதுல லாபம்னு பாத்தீங்கன்னா ரூ. 1000 கிடைக்குது. 20 பாக்கெட்டை நான் சேல்ஸ் பண்ணிக்கணும், எனக்கு லாபம் ரூ. 1000 கிடைக்குது. இப்ப இதுல நீங்க எனக்கு இப்ப நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டனாலே எனக்கு ஒரு 2 நாள்ல எனக்கு இந்த 20 பாக்கெட்டும் எனக்கு சேல்ஸ் ஆயிடும். அடுத்து எது சம்பந்தமான தொழில் வீடியோக்கள் போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி செய்முறை பயிற்சி, சாம்பிராணி செய்முறை பயிற்சி நேரடி வகுப்பா வேணும்னாலும், கம்ப்யூட்டர் சாம்பிராணி மற்றும் கப் சாம்பிராணி பயிற்சி நேரடியா வேணும்னாலும் கூட தரப்படுங்க. சொல்லுங்க. எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க. வெறும் ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டா எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கும் புரியாது. அதனால எங்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. மற்ற வேலைப்பளுவுங்கிறதுனால அதை நாங்க பெருசா எடுத்துக்கிறதும் இல்லை. ஏன்னா நிறைய பேரு சும்மா ஹாய்ன்னு போடுறாங்கன்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டா சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் விவரத்துக்காகவும் வெறும் ஹாய் போடுறீங்க. அதனால ஹாய் மெசேஜ் யாரும் போடாதீங்க. உங்களோட பெயர், ஊர் சொல்லிட்டு எது சம்பந்தமான பயிற்சி வேணும் அப்படிங்கிற அந்த விவரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்ட உடனே நான் பதில் கொடுப்பேன் அப்படின்ட்டு யாரும் நினைக்காதீங்க. வேலை பளுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. நானு வாட்ஸ்அப்ல பதில் கொடுக்கறதுக்கு வேற ஆட்கள் எல்லாம் யாருமே இல்லை. நான் தான் டைரக்டா தான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் நான் பதில் நிச்சயமா கொடுக்குறேன். ஓகேங்களா? சாம்பிராணி நேரடி பயிற்சி வேணும்னா உங்களோட பெயர், ஊர் போட்டு சாம்பிராணி பயிற்சி வகுப்பு அப்படின்னு போட்டு இது வேணும் அப்படின்னு கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.